இளையராஜா இருக்காருங்க. ஆமாம். அவர் வந்து ஒரு 5 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஒத்த ரூபாயும் தாரேன் உனப்பத்தட்டு தாரேன் அந்த பாட்டை வந்து அஜித்குமார் ஏகே படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இப்போ. ஆமாம். GBU குட் பேட் அக்லின்னு சொல்லுவார். ஆனால் அவர் அதில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாருன்னா காட் பிளஸ் யூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்குங்க படம், நல்லா இருக்கு. கவிஞர்களே தூங்கிட்டீங்களா? இல்லை, படத்தை முழுசாக பார்க்க. ரைட், ஓகே. அந்த படத்தில் அவர் வந்து 5 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த இயக்குனர் வந்து அதெல்லாம் தர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்க. அது உண்மைதானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த படத்தை மொத்தமாக தயாரித்தவர் இளையராஜா கிடையாது, அவர் ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு உரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட தான் நம்ம போய் பர்மிஷன் கேட்கணுமே தவிர, இந்த பாட்டுக்காகவோ அதை யூஸ் பண்ண மியூசிக்காகவோ இளையராஜாட்ட போய் கேட்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் இவரை எப்படி இசைஞானின்னு புகழ்றாங்க? எனக்கு இல்லை கவிஞர்களே, நீங்கள் அவரை வந்து அப்படி சொல்லிடக்கூடாது. இசைஞானி தான், அது அந்த 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 பெயர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ரைட்டு. ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் தான் அவரோட ரசிகர்கள் வந்து மனம் சுளிக்க வைக்குது. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, இந்த ஒரு ஜாதி அமைப்பு ரீதியான படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வருது, படம் பேர் சரியாக எனக்கு புறப்படலை. அந்த பாட்டுக்கு இசைஞானி இளையராஜா எதுவுமே சொல்லலை. அவரோட படம் அப்படியே அந்த படத்தில் யூஸ் பண்ணி கிரிக்கெட் பற்றி ஒரு பொட்டு வச்ச தங்க குடம். ஆமாம் ஆமாம், அதையும் கேள்வி கேட்டிருந்தாங்க நெட்டிசன்ஸ் வந்து. அந்த படத்தில் வந்து அவர் ஒன்றும் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு வகை புரியும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு ஜாதிய அடிப்படையிலான அவர் சமூகத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஏகேவை பற்றி ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வச்சுருந்தா கூட இவர்கிட்ட நம்ம இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா மியூசிக்கல் இவர் நிறைய தடவை விமர்சனம் சொல்லியிருக்காரு. என்னோட பாட்டுக்கு ரைட்ஸ் வேணும்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் இப்போ கேஸ்லாம் போட்டிருக்காரு. இப்போ சரியான ஒரு தீர்வு நான் வந்திருக்கதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இளையராஜா பற்றி நம்ம இதோட டாபிக் முடிச்சுக்கிறோம். அவர் வந்து மென்மேலும் வளர எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம். இளையராஜா அவர்களே, உங்களுக்கு நன்றி.